ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நேரத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகின்றேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசித்த பொழுது அருமையான வெளிப்பாடுகள். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாக இருக்கிறது. இதிலே 3 சில குறிப்புகளை குறித்து நாம் இங்கிடத்திலே பார்க்கின்றோம். அதில் முதல் பகுதியாக ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது என்று பவுல் தீமோத்தேயுக்கு தன்னுடைய உடன் ஊழியனாகிய தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுக்கு பவுலடியார் எழுதும்போது, கடிதத்தை எழுதும்போது அங்கே குறிப்பிடுகின்றார். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கவுன்சிலிங், அவனை பற்றி நீ சபையை எப்படி நடத்த வேண்டும், ஜனங்களுக்கு எவ்விதமாக போதிக்க வேண்டும், இன்றைக்கு சபையை சுற்றி உள்ள ஊழியர்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளிலே தேவன் உனக்கு எவ்விதமாக உதவி செய்வார் என்பதை தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுக்கு அங்கே எழுதுகிறதை நம்ம பார்க்கின்றோம். முதலாவது அங்கே சில பிரச்சனைகளை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது 17வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கலாம். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கும் கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். இமனேயும் பிளேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஆகிலும் தேவன் ஒரு இந்த 19வது வசனத்துக்கு ஆரம்பம் எப்படி வசனம் ஆரம்பிக்குது என்று சொன்னால் ஆகிலும் அப்படின்னு ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது வசனம்? ஆகிலும். ஆகிலும் என்ன, அதுக்குரிய காரியம் என்னவென்று முதல் வசனங்களை பார்க்கிறோம். அந்த ஆகிலும் என்றால் என்ன? கள்ள போதகர்கள் உண்டு, அப்புறம் விசுவாசத்தை கவிழ்த்து போடக்கூடியவர்கள், அவர்கள் ஜனங்களை சோத்திரம் ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய சத்தியங்களை பேசி அவர்கள் சோத்திரம் குழப்பம் செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களை குறித்து நீ எப்படி எச்சரிக்கையா இருக்க வேண்டும், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நீ எவ்விதமாக எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று இந்த தீமோத்தேயுடைய வாழ்க்கை குறித்தும் அதுக்கு எதிராக நடக்கிற கள்ள போதகருடைய வார்த்தை குறித்தும் இங்கே மிக தெளிவுபடுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஃபால்ஸ் டாக்டரிங், சவுண்ட் டாக்டரிங் என்று ஆங்கிலத்தில் 2 பிரிவுகள் இருக்கிறது. ஃபால்ஸ் டாக்டரிங் என்றால் பொய்யான உபதேசம், கள்ள உபதேசம் என்று அர்த்தம். சவுண்ட் டாக்டரிங் என்றால் ஆரோக்கியமான உபதேசம் என்று அர்த்தம். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு இந்த பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுக்கு அவர் அங்கே சொல்லுகின்றார், ஆகிலும் ஒரு முடிவை கொண்டு வருகிறார், ஆகிலும் ஒரு சொல்யூஷன் கொண்டு வருகிறார், ஆகிலும் ஒரு திட தைரியத்தை இங்கே தீமோத்தேயுக்கு கொண்டு வருகிறார். தீமோத்தேயு இளைஞனாக இருந்தாலும், இளைஞனாக இருக்கிற நீ உன் வாலிப வயதிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாய். ஆகவே நீ தேவனிடத்திலே எவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டும், எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நீ தேவனுக்கு முன்பதாக தன்னை உத்தமமாக நிறுத்துவதற்கு நீ எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று ஒரு பகுதியில தீமோத்தேயுக்காக பேசுகிறார். அல்லேலூயா. இன்னொரு பகுதியில அந்த தீமோத்தேயுக்கு எச்சரிப்பு கொடுக்கும்படி பேசுகிறார். அங்க 2 நபர்களை அங்கே குறிக்கிறார். வாசியை படிக்கலாம். 2 பேரை அங்கே பார்க்கிறோம். இரண்டு பேர் படிங்க.
வார்த்தைகள் நீ சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு. அவர்களால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள். கள்ள போதகர்கள் அப்படிங்கிறாரு. அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய வார்த்தை அறிவிப்பளவை போல படரும். இம்மனையும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அங்கு இரண்டு நபர்களை குறிக்கிறார். இம்மனையும் பிலேத்தும் என்கிறார். அவர்கள் கள்ள போதகர்கள் அப்படின்னு சொல்றார். அவருடைய வார்த்தைகள் என்ன செய்யும்? அறிவிப்பளவை போல படரும் அப்படிங்கிறார். அறிவிப்பளவை என்பது ஒரு தோல்வியாதி. அப்படியே ஒரு பக்கம் இருக்கும், அப்படியே தேமல் மாதிரி. அது என்ன செய்யும்? அப்படியே என்ன பண்ணும்? அப்படியே படரும். இன்னைக்கு கூட சிலருக்கு வெண்குஷ்டம் மாதிரி உதட்டில் வருது. உதட்ட ஆரம்பிக்கும், கையில் ஆரம்பிக்கும், அப்படி கை முழுவதும் வந்துடும். எங்கே ஒரு பொட்டு மாதிரி ஆரம்பிக்கும், அப்படி காடு முழுவதும் பறியும். முழு பார்த்தீங்கன்னா வெள்ளக்கார மாதிரி ஆயிடுவாங்க. அவனுடைய உண்மை தன்மையை அது மாற்றி விடுகிறது. அதான் அவனுடைய உபதேசம் என்ன செய்யும்? அரிப்பளவை போல படரும் அப்படிங்கிறார். அரிப்பளவை என்பது ஒரு ஒன் ஆஃப் த டிசீஸ், அது ஒரு வியாதி. ஆகவே இந்த தீமோத்தேயுக்கு எழுதும் போது ஆகிலும் என்கிற வார்த்தையை ஆரம்பிக்கிறோம். ஆகிலும் என்னன்னா, தீமோத்தேயே நீ எப்படி இருக்கணும்? நீ தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கணும்? இன்னொன்று, நீ எதிராக இருக்கிற மக்களை குறித்து நீ எச்சரிப்பாக இருக்கணும் என்றால் இம்னேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் யாரு? கள்ள போதகர்கள். அல்லேலூயா. அவர்களுடைய உபதேசம் எப்படிப்பட்டது? அறிவிப்பளவை போன்றது. அதை கேட்கிறவர்கள் அறிவிப்பளவு எப்படி தோல்ல ஒரு பக்கம் ஆரம்பிச்சா அது எப்படி முழுசா அவர்களுக்குள்ள பரவி அங்கே அவர்களுடைய ரூபத்தை மாற்றுகின்றதோ அதே போல அந்த கள்ள போதகர்களுடைய உபதேசத்தை கேட்கிறவர்கள் அப்படியே அறிவிப்பளவை போல மாறிவிடுவார்கள். அறிவிப்பளவு படர்றது போல அவங்களுடைய உபதேசமும் அவங்களுடைய வார்த்தையும் அவர்களை அப்படியே ஆண்டவரை விட்டு கெடுத்து போடும், சபையை விட்டு கெடுத்து போடும். நல்ல ஆரோக்கியமான நீ உபதேசத்தை செய்து கொண்டிருக்கிறாய், அந்த ஆரோக்கியமான உபதேசத்தை விட்டு அவர்கள் அந்த கள்ள போதகர்கள் வழியாக அவர்கள் அந்த பொய் உபதேசத்துக்கு தன்னை மாற்றிக் கொள்வார்கள். ஆகவேதான் இரண்டு விதமான சத்தியங்கள், ஒன்று ஃபால்ஸ் டாக்டரின், இன்னொன்று சவுண்ட் டாக்டரின். கள்ள உபதேசம், கள்ள போதகர்கள், இன்னொன்று ஆண்டவருடைய சத்தியத்தை பேசக்கூடிய சவுண்ட் டாக்டரின். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீ சபை எப்படி நடத்த வேண்டும், ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும்? அருமையான தேவ பிள்ளைகள், கடைசி காலங்களில கூட்டம் சேர்க்கிறது ஒரு ஊழியம் அல்ல. அந்த ஜனங்களை வைத்து நான் ஊழியர் தான் என்று பிழைப்பு நடத்துவது ஒரு காரியம் அல்ல. அல்லேலூயா. தேவ சுத்தத்தை செய்வதற்கு தேவ அழைப்பை பெற்ற மனிதனாக தேவ சுத்தத்தின்படி பியூராக சுத்தமாக கர்த்தருடைய சுத்தத்தை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அதுதான் ஆகிலும் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். ஆகிலும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிற, ஆகிலும் ஒரு பிரச்சனைக்கு கூடாக, ஆகிலும் சில குழப்பங்களுக்குள்ளாக, ஆகிலும் என்னதான் நடக்கட்டுமே, அவர்கள் என்னதான் குழப்பட்டுமே, அவர் கள்ள போதகர்களாகி அவர்கள் எத்தனை பேரை தான் கெடுக்கட்டுமே, அவருடைய உபதேசத்தை கேட்கிறவர்களுக்கு எத்தனை பேருக்கு தான் தோல்வியாதி வரட்டுமே, தோல்வியாதி வருகிறது போல கெட்டு போகட்டுமே, ஆகிலும். அல்லேலூயா. ஆகிலும். அப்ப ஆகிலும் என்கிற வார்த்தை அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க. தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. இதுதான் அங்கே தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். என்ன பிரச்சனைகள் கள்ள போதகர்களினாலே ஏற்பட்டாலும், எத்தனை பேர் பின்வாங்கினாலும், எத்தனை பேர் சிதறினாலும், எத்தனை பேர் அவிசுவாசமாக மாறினாலும், மிக கவனமான ஒரு காரியங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய வார்த்தை அறிவிப்பளவை போல படரும். இம்னேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி அல்லேலூயா விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறவர்கள்.
அவங்களுடைய காரியம் என்ன? அந்த கள்ள போதகருடைய காரியம் என்ன? விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிற. அதனால சொல்ற, நீ ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசத்தை பூரணப்படுத்து. ஒரு விசுவாசத்தை விட்டு விடாதே. உனக்கு ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம் இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தை நாம் நிறைவு செய்ய வேண்டும். ஆகவேதான் ஆகிலும் என்கிற வார்த்தை. அநேக ஊழியர்கள் புறப்பட்டு விட்டார்கள். ஆனால் சபையே நீ விழிப்புணர்வுகளாய் இருக்க வேண்டும். விசுவாசியே தீமோத்தேயுக்கு சொன்னது போல, பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னது போல, இந்த வேத வசனத்தை நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கற்றுக்கொண்ட உபதேசத்திலே நிச்சயித்து நிலைத்திரு. அல்லேலூயா. நீ கற்றுக்கொண்ட உபதேசத்திலே நிலைத்திரு. நீ கேட்ட சத்தியத்தை விட்டு இனி புதிய ஒரு உபதேசம் வரும்போது, புதிய ஒரு சத்தியம் வரும்போது, இது புதுசா இருக்கிறது கவுந்து போயிடாத. பழமொழி சொல்லுவாங்க, பழகுனா பாடும் கூட பிடிக்கும். பழகுனா பாடும் என்ன நமக்கு தெரியாதா? பழகுனா பாடும் பிடிக்குமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நிலையில புதுசா வர்றது உனக்கு இனிக்கிற மாதிரி நீங்க புதுசுக்குள்ள போயிடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. Be careful. அல்லேலூயா. கற்றுக்கொண்ட உபதேசத்திலே நிலைத்திரு. புதுசை நாடி வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதே. ஆகவே இந்த இடத்துக்கு ஆகிலும் உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. இதுதான் சத்தியம். என்ன சத்தியம்? உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. The sure foundation அப்படிங்கிற ஆங்கிலத்தில் பார்க்கும்போது இந்த solid foundation of the God stands. என்ன பிரச்சனை இருந்தாலும் உறுதியான அஸ்திபாரம் என்ன செய்யுமா? நிலைச்சிருக்குங்க. அப்ப யார சொல்றாரு? சபையை உங்களை பார்த்து சொல்றாரு. தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாரு? நீ விசுவாசி ஆகிலும் எல்லா கள்ளப்போலும் இருக்கட்டும், விசுவாசத்தை கவுத்து போடட்டும், அவங்க வார்த்தை அறிவுப்படம் போல கூட இருக்கட்டும். என்னதான் மக்கள் மத்தியில அவர்கள் சபையை பாழாக்கி ஜனங்களை சிதறடிக்கிற அந்த வேலைகளை பயங்கரமா செய்து கொண்டிருந்தாலும், ஆனால் ஒன்று இருக்குது, ஆகிலும் அல்லேலூயா, ஆகிலும் ஆமென் உறுதியான அஸ்திவாரம். அப்ப விசுவாசிகளை குறித்து சொல்றார், அந்த சபையில் இருக்கிற மக்களை குறித்து சொல்றார். ஆகிலும் உறுதியான அஸ்திவாரம் என்னைக்கு அசையாது. என்னதான் பேசட்டுமே, வார்த்தைகள் அரிப்புளவை போல வந்து படற வார்த்தையை கூட பேசட்டுமே, விசுவாசத்தை கவிழ்த்து போடும்படி அவர்கள் என்னதான் செய்யட்டுமே, அந்த கள்ள போதகர்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை கடந்து வந்து என்னதான் பேசட்டுமே, செயல்படட்டுமே, ஆனாலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் தீமோத்தேயுவே, உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கும். அப்ப நீங்கள் நானும் இங்க இருக்கின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் உறுதியான அஸ்திவாரமாக இருந்திருந்தால் நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஸ்டாண்ட். அல்லேலூயா, நிலைத்திருப்பீர்கள். சங்கீதக்காரன் ஒரு விதமாக சொல்கின்றார். சங்கீதம் 62 6வது வசனம் படிங்க. அவரோ என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அந்த உறுதியான அஸ்திபாரம், வேதத்தில் நிறைய அஸ்திபாரங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அஸ்திபாரம் யாரு? இயேசு கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்களாகிய அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்ற அஸ்திபாரங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இங்கே ஆண்டவர் பவுலடியார் குறிப்பிடுகிற அஸ்திபாரம் யார் என்று சொன்னால் விசுவாசிகளாகிய நீங்கள் யாரு? அஸ்திபாரம். அல்லேலூயா. ஆனா எப்படிப்பட்ட அஸ்திபாரம் நிலைத்திருக்கும்? உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கும். என்ன கள்ள போதங்கள் உங்கள் ஊர்களை கடந்து வந்தாலும், உங்கள் வீடுகளை கடந்து வந்தாலும், அவர்களுடைய வார்த்தைகள் அறிவிப்புலவை போல இருக்கும். அவர்களுடைய வார்த்தைகள் விசுவாசத்தை கவிழ்த்து போடும். அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்டதான காரியங்களிலே அங்கே பவுல் சொல்றாரு, ஆகிலும் உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா.
ஆமென். விசுவாசிகளாகி உங்கள் தான் அந்த அஸ்திபாரம். அது உறுதியான அஸ்திபாரம் என்கிறார். அஸ்திபாரம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இன்னொரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்திலே 24, 25 படிப்போம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. அல்லேலூயா. நான் சொல்லிய என்னுடைய வசனத்தின்படி செய்கின்றவன். அல்லேலூயா. விசுவாசிகளாகி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பவுலுடைய மூலமாக என்ன சொல்றாரு? நீங்களா யாரு? அஸ்திபாரம். அது எப்படிப்பட்ட அஸ்திபாரம் நிலைச்சிருக்கும்? உறுதியான அஸ்திபாரம் நிலைச்சிருக்கும். அப்ப அந்த அஸ்திபாரத்துடைய உறுதி எங்கே வருகிறது? தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள். அப்ப 2 விதமான உபதேசத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? ஒன்று, மனுஷனை நாடி மனுஷனை பிரியப்படுத்துகிற ஊழியம் உலகம். இன்னொன்று, தேவனை நாடி தேவனுக்காக பண்ணுகிற உபதேசம். நீங்கள் மனிதனை பிரியப்படுத்த மனிதருக்காக ஊழியமா, இல்லை தேவனை பிரியப்படுத்த தேவனுக்காக ஊழியமா? அல்லேலூயா. பொய்யான உபதேசத்தை கொடுத்து பார்த்துக்கோ. அல்லேலூயா. அப்ப மனிதர்களை பிரியப்படுத்த மனிதர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுகின்ற மனித ஊழியமா, தேவனை பிரியப்படுத்த தேவனுக்காக ஊழியமா? அப்ப தேவனுக்காக ஊழியம் வரும் பொழுது மனிதர்களை குறித்து கவலைப்படாம காரியத்தை செய்வது. அல்லேலூயா. மனிதரை குறித்து எந்த காரியங்களையும் பயமில்லாமல் காரியங்களை செய்வது. ஆனால் மனிதருக்கு ஊழியம் என்றால் மனிதருக்கு பயந்து செய்வது, மனிதரை பிரியப்படுத்தும்படி செய்வது. ஆகவேதான் நான் யாரை நாடி போதிக்கிறேன்? மனிதரை நாடி போதிக்கிறேனா? மனிதரை பிரியப்படுத்த போதிக்கிறேனா? இல்லை என்றால் நான் தேவனை நாடி தேவனை பிரியப்படுத்த போதிக்கிறேனா? அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி காலங்களிலே கர்த்தருடைய சபையை நீங்கள் உறுதியான, அங்கே பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னது போல, நீங்கள் உறுதியான அஸ்திபாரம் உள்ளவர்களாக, you are the foundation, you are the solid foundation. நீங்கள் ஒரு உறுதியான அஸ்திபாரமாக நீங்கள் இருப்பீர்களானால் இந்த உலகத்திலே வருகிற எந்த கள்ள போதகத்துக்கும் ஸ்தோத்திரம், எந்த விதமான கள்ள போதகர்களுக்கும் நடுவில் நீங்கள் சபையிலே உறுதியான அஸ்திபாரமாக நிலைத்திருப்பீர்கள். கரைகளை திட்டிக தருமை. ஆமென். உறுதியான அஸ்திபாரமாக நிலைத்திருக்கிறதான ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள்ல நிலைத்தில்லாத போனதுனால எத்தனையோ காரியங்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில அல்லேலூயா நிலைத்திருக்க வேண்டும். முதல் பகுதியில் நிலைத்திருக்கிறார். இரண்டாவது பகுதியை நான் வாசிக்கும் போது அதிலே நேரம் அங்கே வந்துடணும். எங்க 2 தீமோத்தேயு 2:19 வந்துடணும். வாசிங்க. ஆமென். இங்கே இரண்டாவது பார்க்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். The Lord knows those who are his. தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் அறிவார். அப்ப முதலாவது நீங்கள் நானும் உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது போல இந்த எதிரான சூழ்நிலையில நீங்கள் சபையில நடத்திருக்கணும். உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கும். இரண்டாவது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். அல்லேலூயா. அப்ப தம்முடையவர்கள் யாரு? அவருடைய பிள்ளைகள், அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். அந்த 12 பேர் இருந்தாங்க.
அந்த 12 பேரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் அறிவார். ஆமென். அவர் எங்கேயும் போக முடியாது. அவங்க பிரிந்து போக நினைச்சாலும் பிரிந்து போக முடியாது. பிரிந்து போனாலும் நிலவிக்க முடியாது. கேட்குறா, எல்லாம் போயிட்டாங்க. எல்லாரும் போனால் நீங்களும் போறீங்களா? இல்லைப்பா ஆண்டவரே, இல்லை ஏசப்பா, நம்மிடத்துல எங்களை வாழ வைக்கிற, பரலோகத்துக்கு கொண்டு போகிற, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான உபதேசம் உங்கள்கிட்ட இருக்குது. வார்த்தைகள் சத்தியம் உங்களிடத்துல இருக்குது. உங்க சத்தியத்தை கேட்டால் தான் நாங்கள் எங்கே போக முடியும்? பரலோகம் போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் உபதேசம் என்னவாங்க சொல்லப்படுது? கடினமான உபதேசம் என்று சொன்னாங்க. அல்லேலூயா. எல்லாம் கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லி பின்வாங்கினாங்க. இல்ல, அவன் சொல்றா, பேதுரு சொல்ற, நீ சொல்றாங்க, அந்த ஒரு நித்திய ஜீவனுக்கு போற வசனம் உங்கள்கிட்ட இருக்குதப்பா. ஆகவே ஒரு போதகத்திலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள் நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லும். நம்மை பரலோக தேவ சமூகத்துக்கு கொண்டு செல்லும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஏதோ ஒரு சில அற்புதங்கள் நடக்கிறதுனால மட்டும் ஒரு சபை பரலோகத்துக்கு செல்ல முடியாது. அற்புதங்களோடு கூட நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பரிசுத்தம் உண்மையான சாட்சி. அல்லேலூயா. எல்லா பாவங்களும் செஞ்சு நான் ஜெபம் பண்ணேன், பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, அவர் அற்புதம் நடந்துச்சு, என்ன பண்ண காணிக்க கொடுத்தேன், 5000 கொடுத்தேன், பார்த்தேன், எஸ் ஓகே. இன்னைக்கு சாதாரண விசுவாசிகளை கூட இன்னைக்கு ஊழியர்கள் நன்றாக வசதி வாய்ப்பாக தான் இருக்கிறார்கள். உண்மைதான், இருக்கட்டும், வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு சபையை குறித்து அப்போஸ்தலன் பவுல் எவ்வளவு கருத்தா தீமோத்தேயுக்கு அந்த நிருபங்களை எழுதும் போது சபையை குறித்து கரிசனையாக இருக்கிறார். சபையே, விசுவாசியே, அல்லேலூயா, நீங்கள் உறுதியான அஸ்திவாரம். You are the foundation, the solid foundation of God stands. நிலைச்சிருக்கிற ஒரு வாழ்வு, உறுதியான அஸ்திவாரம் நீங்க. இரண்டாவது சொல்றாரு, கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். அந்த உறுதியான அஸ்திவாரம் எல்லாம் யாரு? கர்த்தருடையவர்கள். You are the, we are the belong to Jesus. நாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள், நாம் அவருடையவர்கள். அவர் சொல்றாரு நம்முடையவர் என்று சொல்றார், தம்முடையவர்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த நகூமியை குறித்த காரியங்களிலே ரூத் எவ்வளவாய் பின்பற்றுகிறார். ஆனால் அதே ஓர்பால் என்ன செய்கிறார்? backsliding, gone out, went out his own people. போயிட்டா. அல்லேலூயா. ஆனா ரூத்துடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனா பின்வாங்கி போன ஸ்தோத்திரம் அந்த ஓர்பாவுடைய வாழ்க்கை குறித்து வேதத்தில் எழுதப்படலை. அல்லேலூயா. ஆகவே முதலாவது நீங்கள் உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. அந்த நிலைத்திருக்கிறது அவர் சொல்றாரு தம்முடையவர்களை அறிந்திருக்கின்றார். அல்லேலூயா. ஆகவே சில நேரத்தில் சபைகளில் கர்த்தர் தெரிந்து கொண்டவர்கள் வருவார்கள். யாரெல்லாம் ஆண்டவர் சபைக்குள்ள கொண்டு வர்றாரோ அதுல சுத்தமாக கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய ஓன் பீப்புள், அவருடைய மக்கள் என்று சொல்லப்படுகிற அந்த அருமையானவர்கள் தான் சபைக்கு வருவார்கள். அல்லேலூயா. நான் என்னுடைய ஜனத்தை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர்கள் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. என்னை விட்டுட்டு போய் அவங்க நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. என்னை விட்டுட்டு போய் அவங்க வாழவே முடியாது. ஏன்னா அவர் யாரு? என்னுடையவர்கள். அவர் என்னோடு இருந்தால் தான் அவர் வாழ முடியும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆகவே 2 காரியங்களை நாம் அந்த இடத்துல பார்த்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒன்று, உறுதியான அஸ்திவாரம். சபையை பார்த்து, விசுவாசிகளை உங்களை பார்த்து சொல்றாரு உறுதியான அஸ்திவாரம் நிலைச்சிருக்குது. இரண்டாவது, அதே சபையை பார்த்து சொல்றாரு
என்னுடையவர்கள், தம்முடையவர்கள்ங்கிறார். அந்த சபை உறுதியான அஸ்திபாரம் நினைச்சிருக்கிற சபையை பார்த்து தம்முடையவர்கள் அப்படிங்கிறார். கர்த்தர் அவர்களை அறிந்திருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பற்றி அவருக்கு தெரியும். என் பிள்ளைங்க என்ன அவருக்கு தெரியும். என் பிள்ளைங்க என்னைக்கு என்னை விட்டு என்ன செய்யாது, போகாதுன்னு தெரியும். God knows. The Lord knows who is. கர்த்தர் அவர்களை அறிந்திருக்கின்றார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அதே வசனத்துக்கு நேராக கடந்து வாங்க. அவர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாக இருக்கிறது. ஆமென். இங்க மூன்றாவது பகுதிக்கு நான் வரணும். கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிற எவனும். மூன்றாவது பகுதி பவுலுக்காக வார்த்தை வரும். முதல்ல 2 பகுதி சபைக்கு வந்தது. உடனே என்ன குழப்பங்கள் நடந்தாலும் ஆனால் உறுதியான அஸ்திபாரம் நினைச்சிருக்கோம். சபை குறித்து சொல்றாரு. அவர் தம்முடைய ஜனங்களை அவர் அறிவார், நீ விடக்கூடாத. மூன்றாவது சொல்றாரு, ஆண்டவருடைய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறவன் அப்படிங்கிறார். அப்ப அவனுக்கு கொடுக்குறார். சொல்லுகிறவன், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை, ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டவன், ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிறவன், ஆண்டவருடைய நாமத்துக்குரிய மக்கள் ஆகிலும் என்ன செய்யணும்? ஆமென். இன்னைக்கு அது என்ன சொல்றாருன்னா, அது முத்திரை அப்படிங்கிறார், சீல் அப்படிங்கிறார். சபை, ஆண்டவருடைய சபையுடைய சீல் என்ன, முத்திரை என்ன? அநியாயத்தை விட்டு விலக வேண்டும். அநியாயத்தை விட்டு, இங்கே கர்த்தர் கடைசி பகுதியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? முத்திரை அப்படிங்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிறவர்கள், ஆமென், ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள், அல்லேலூயா, அல்லேலூயா, அவர்கள் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும். அதுதான் முத்திரைங்கிறார். ஒரு சபையினுடைய முத்திரை என்ன? இது என்னுடைய சபை, இது பரலோகத்தின் சபை, இது இயேசுவின் சபை அப்படி என்பதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாச பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற முத்திரை என்ன? நீங்கள்லாம் யாரு? ஃபவுண்டேஷன், சாலிட் ஃபவுண்டேஷன், உறுதியான அஸ்திபாரம் நிலைச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. அடுத்து அவருடையவர்கள், அவர் அவங்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, உங்களுடைய முத்திரை என்ன? அநியாயத்தை விட்டு கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் அல்லது கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறவர்கள், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும். அல்லேலூயா. கடைசி பகுதி முத்திரைங்கிறார், சீல் அப்படிங்கிறார். ஹேவிங் சீல். அல்லேலூயா. ஹேவிங் சீல். அதான் அவர் நாமத்தை சொல்லுகிற, அவருடைய நாமத்தை தரிக்கிற, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற, அவருக்கு சொந்தம் என்று சொல்லி நாம் அவருடையவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் உடைய அடையாளம், அவருடைய சாட்சி, அவருடைய முத்திரை என்ன? அநியாயத்தை விட்டு விலக கடவன். அநியாயத்தை விட்டு விலக கடவன், அக்கிரமத்தை விட்டு விலக கடவன், பொல்லாப்பை விட்டு விலக கடவன், பாவத்தை விட்டு விலக கடவன். அதான் முத்திரை. அதாவது விலக முடியல, அதுல விடுதலை இல்லை அப்படி என்றால் நோ, நீ சபை இல்ல, ஆண்டவர் தெரிந்து கொண்ட சபை இல்ல. அல்லேலூயா. வேத வசனங்களை நாம் பகுத்து நாம் அறிகிறோம். இந்த பகுதியில திருப்பி அந்த வசனங்களை வாசிங்க. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களே அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரை. சபையே அதற்கு முத்திரை, ஊழியக்காரனே அதற்கு முத்திரை. நீ அநியாயத்தை விட்டு விலகணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, நீ திருடனை காணும்போது ஒருமித்து போகிறாய்,
இல்ல 18வது வருஷம் படிச்சீங்களா? சங்கீதம் 50 தானே. துன்மார்க்கரை நோக்கி ஆண்டவர் என்ன சொல்றாரு போட்டிருக்கு? தேவன் துன்மார்க்கரை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால சொல்லவும் உனக்கு என்ன நியாயம்னு கேட்கிறாரு. அப்ப யார் சொல்லணும்? தேவனுடைய நாமத்தை கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன். அதுவே முத்திரை. Praise the Lord. Hallelujah. Praise God. ஒருவேளை என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உங்களுக்கு சிறிது சோர்வுகளை ஏற்படுத்தலாம். ஆனால் இது உண்மையான சத்தியம். ஆமென். இந்த தேவன் உண்மையான ரெவலேஷன், உண்மையான வெளிப்பாடு, அந்த சத்தியத்துடைய உண்மையான வெளிப்பாடு சிலருக்கு கிடைக்காது. அது எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நாம் படித்தவர்களோ படிக்காதவர்களோ, நாம் பள்ளிக்கூடம் சென்றவர்களோ செல்லாதவர்களோ, இந்த உலகத்தை குறித்து எந்த அறிவும் இருக்குதோ இல்லையோ, ஆனால் தேவனுடைய ஆவியிலே நிரப்பப்பட்டவர்கள் தேவனுடைய மறைவான காரியங்களை, ரகசியங்களை அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். கரங்களை திருக்கத்தில் பயன்படுத்தும். நம்முடைய கனம் கர்த்தரால் உண்டாகிறது. அல்லேலூயா. கர்த்தரே நம்மை கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை திருக்கத்தில் மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய பிள்ளைகள், 3 காரியங்களை நான் உங்களுக்கு அங்கே சொல்லிக்கிறேன். ஒன்று, the solid foundation of God stands. உறுதியான அஸ்திவாரம். சபையே உறுதியான அஸ்திவாரமாக்கினீங்க. உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. இரண்டாவது, the Lord knows those who are his. கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கின்றார். சபையே உங்களை கர்த்தர் அறிந்திருக்கின்றார். மூன்றாவதாக ஊழியக்காரனை பற்றி சொல்றாரு. கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும். அதுவே அதனுடைய முத்திரை. ஹல்லேலூயா. சபையினுடைய முத்திரை, என்னுடைய உண்மையான சத்தியத்தை கேட்கிறவருடைய முத்திரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உலகால் படித்து நாம் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த ஆராதனை நிறைவான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பரலோக தெய்வம் தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை தேவ சமூகத்திலே கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரலோக தேவனே, உம்முடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிற உம்முடைய சமூகத்தை தேடி ஆண்டவரை உண்மையிலே பிழைக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களை உம்முடைய நாமம் மகிமைக்காக ஆண்டவரே பெயர்களை பிரஸ்தாபப்படுத்துகிற தேவனும் உயர்த்துகிற தேவனுமாய் இருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். மாம்சமான யாவருக்கும் தெய்வமானவர், எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரே இரத்தத்தால் உருவாக்கினவர், சிருஷ்டித்தவர், எங்களெல்லாம் ஒரே பிள்ளைகளாய் எங்களை ஒன்று சேர்த்தவர், கூட்டி சேர்த்தவர் எங்கள் பரலோக தேவனே, உமக்கு கொடான கொடை ஸ்தோத்திரம். உலகத்தின் ஆவி இல்லாதபடி ஆண்டவரே, சாத்தானுக்குரிய ஆவி இல்லாதபடி உம்முடைய பரலோக சிந்தையை எங்களுக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவிக்கு ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, மனுஷனுக்கு பிரியமாக அல்ல, உலகத்துக்கு பிரியமாக அல்ல, ஆண்டவரே உமக்கே பிரியமாக நடப்பதற்கு எங்களை பலப்படுத்தும். விசேஷமாக இன்னைக்கு கேட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி, ஆகிலும் உம்முடைய சபையை குறித்து, விசுவாச பிள்ளைகளாகிய சபையாரை குறித்து சொல்லி உறுதியான ஆசீர்வாதம் நடித்திருக்கிறது. 2வது சொன்னீர், அவர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். 3வது சொன்னீர், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன், அதுவே முத்திரை என்று சொல்லி. ஆகவே நாங்கள் உறுதியான அஸ்திபாரமாக உம்முடையவர்களாக நாங்கள்
உமக்கு முத்திரையாக பரலோகத்துக்குரியவர்கள் ரட்சிப்பில் பெற்றவர்கள் என்று சொல்லி உம்முடைய சபை என்ற முத்திரை உடையவர்களாக எங்களை நீ வழிநடத்தும் ராஜா. நாங்கள் உறுதியான அஸ்திபாரமாக இருந்து நிலைநிற்கட்டும். நாங்கள் உம்முடையவர்களாக இருந்து உமக்காக வாழட்டும். நாங்கள் எல்லா அநியாயத்தை விட்டு விலகி உமக்கு முத்திரையாக நாங்கள் இந்த பூமியிலே இருக்கட்டும். சத்தியத்தை கேட்டவர்களாக மட்டுமல்ல, அதற்காக தன்னுடைய இருதயத்தையும் சிந்தனையும் வாழ்க்கையும் ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களாக, உடைய வார்த்தைக்காக பணிந்து கீழ்ப்படிந்து வாழக்கூடியவர்களாக நீ வழிநடத்தும். கடந்த காலங்களிலே சிந்தைகளிலே உலகத்துக்கு ஒத்த சிந்தைகள் எங்களுக்குள்ளே சிந்தையில் வந்திருந்தாலும் ஒரு தயவாய் நீர் மன்னியும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவிலே முத்திரையிட்டு நாங்கள் உமக்கு முத்திரையாக உம்முடையவர்களாக நாங்கள் உறுதியான அஸ்திவாரமாக ஆண்டவரே உமக்கு முன்பதாக நிலைநிற்க கிருபையாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். வருகிற வாரம் முழுவதும் எல்லா நாட்களிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாக இருந்து, போதகராக இருந்து, காவலராக இருந்து, சகல ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற ஆண்டவரே எஜமானனாக இருந்து கர்த்தர் வழி நடத்தும். உலகத்தை வெறுக்க கிருபைதாரும், உலகத்தை விட்டு பிரிந்து உமக்கென்று தன்னை சுத்தமாக்கி கொண்ட வாழ்க்கை செய்ய கிருபைதாரும். தேவனே, இன்னும் தடைப்பட்ட மக்களை சபை ஆராதனைக்கு கொண்டு வாரும். திருவிருந்துக்கு வராமல் தடைப்பட்டவர்களை உணர்த்தி தடையை நீக்கி கொண்டு வாரும். இன்னும் இந்த சபைக்கு புதிய ஆத்மாக்களை அங்கத்தினராக சேர்த்து உங்களுடைய சத்தியத்துக்கு பரலோகத்துக்கு நீர் இந்த இடத்துல வழி நடத்தும். எங்களை நாங்கள் நம்பல, உங்களையே நம்புகிறோம். நீங்களே தான் அந்த சபையை நடத்துறீங்கப்பா. நன்றி அப்பா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.